இதுவே தொலை உனக்கு நான் பாதி தொலை தான் வந்துருக்கிறோம். பாதி தொலை கொஞ்சம் எப்படி ஜொலிக்குது பாத்தியா? மொத்தமா பையன் துட்டா இருக்கும். சரி இங்க இருக்கா மனோ என் மனசுல இருந்து அவசரம் சொல்லிட்டேன். என்னுடைய ஒரு ஆசை வச்சு பார்க்க வேண்டாம் சொன்னதானே தெரியும். என் இதயத்தை கவர்ந்த இளம் குமரா உங்களை வா வா என்று உள்ளமாகப்பட்டது வரவேற்கிறதுக்கு எப்படி எப்படி தெரியுமா?
வாங்குவோமா? இங்க இருக்கிற மானம் பங்கத்தை வாங்குறேடா. என்னடா வேலை உனக்கு? ஏடா ஆச்சு? என்னதான் பண்றான் ஒண்ணா? என்னையா என்ன கலவை கூப்பிடுறானேப்பா? கலவையில போய் என்னடா பண்ண போறீங்க 2 பேரும்? ஐயா கலவை என்றால் காதல். காதலா? ஒரு நாட்டு மன்னனா நானும் 4 இருந்து கூப்பிடுறேன். உன்னை இங்க கவனிக்கத்தான் இல்ல. அந்த இல்ல அது அந்த தேவட ஓட்ட நான் எனக்கு மூட ஓட்ட இருக்கு. ஆவடா மூடு. ஆளு யாருன்னு தெரியாது. ஒண்ணு எத்தறாங்க அண்ணா. சைலண்ட் சைலண்ட். இங்க என்ன பண்ண பாத்தோம். என்னடா வெயிட்டாச்சு ஓடுறா? அதுமா வேணா. போட்டாவுல நாய் குட்டி போட்டு கத்திட்டு. அங்கேனா போடா கச்சாய் போடு போடா. போடா அங்க போடா. எதுமா? ஏம்பா நாய் குட்டி போட காணோம். யாரோ 2 பேரும் வேது போடுங்கறாங்க. ஏடா உடல்ல சரியில்லையா? நம்ம மாய் பெண் சாவல பழுகுது. அம்மா ஏன் தெரியுமா? ஆட்டாலோ பையன் இங்கிலீஷ்ல கத்துக்குறான். என் மகன் இங்கிலீஷ் கத்துக்கிட்டான். டாட்டலோட்டா. டாட்டலோ ஓட்டாடு கூட இங்கிலீஷ். பட்னேக்கரங்கடா டேய். ஐயோ என்ன நடக்கு பாப்போம். நான் பண்ணும் இப்ப நான் வந்து காட்டி பிடிச்சேன். சந்தோஷமா இருந்தானே அதுக்குள்ள பிச்சுக்கான நம்ம 2 பேரும் பிச்சைக்காரன். இந்த தெருக்க போ. அந்த தெருக்க போறேன். என்னங்க என்ன அது அவங்கள சொல்லி தப்பு கிடையாதுங்க. என்ன உங்களை சொல்லணும். என்ன உங்க மரமண்டிக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்க மரமண்டிக்கு ஏறவே மாட்டுது. என்னாச்சு? வீடு கட்டுறது தான் கட்டுறீங்க. நீங்க எவ்வளோ பெரிய வீடு உணவு கட்டுங்க. ஆனா வீட்டுக்கு வெளியில மட்டும் திண்ணை வச்சு வீடு கட்டாதீங்கன்னு சொன்னா இல்லையா? ஆமா. நீங்க திண்ணை வச்சு வீடு கட்டினீங்களோ இல்லையா? வரப்போற நாய்களை நம்ம வீட்டு திண்ணிலே தான் இழவெடுக்குதுங்க. நாயா வெறுப்பிச்ச நாய் நான் சோரிப்பிச்ச நாய். நீ என்ன சொன்னேன்? மாமா வீடு கட்டுறது கட்டுறீங்க, திண்ணை வச்சு வீடு கட்டுறதுன்னு சொன்னேன். அதையும் மீறி திண்ணை வச்சு வீடு கட்டினேன். ஏன் கட்டினேன்? எது கட்டினேன்? வெயில் காலத்துல காத்தோட்டமா வெளியே வந்து உட்காரல தான் திண்ணை வச்சு வீடு கட்டினேன். கண்ணுக்கு நாய் வந்து உட்காரான்னு தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய பங்களா கட்டி இருக்கிறீங்க. ரூமுக்கு ரூம் ஏசி வச்சிருக்கிறீங்க. ஏங்க ஏசி ரூம்ல போய் படுத்து இருக்கலாம். அதுவும் வேணாம் இயற்கை காத்து தான் வாங்கினா நம்ம மொட்டை மாடியை போய் படுத்து. ஏமா நான் திண்ணை வச்சு தவறு பண்ண மன்னிச்சிருக்கேம்மா. காலில் போய் இடிச்சிடறத. சரி நான் யாரு இப்ப பாத்துட்டு பாருங்க. சீக்கிரமா போய் பார்த்துட்டு வரீங்க. ஒரே ஒரு செகண்ட் லேட் ஆச்சுன்னா கூட என் மூடு சேஞ்ச் ஆகும். அப்படிதான் மூடு சேஞ்ச் பண்ணி போறேன். சீக்கிரம் வந்துடுறேன். நேரங்கள் என் ஊர் வாங்கணும். ஐயோ கேடா நீ வந்துக்கிற? நான் மட்டும் வந்துக்கிறான். எல்லாம் கோப்பம் தான் வந்துக்கிறான். ஐயோ ஏப்பா வந்திருக்காரா? அவரு எங்க வந்தாரு? ஏன் ஒரு வீட்டுக்கு அப்புறம் மொழி வந்து போறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. பைத்தியக்காரா நீ? பைத்தியக்காரா நீ? எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவ? நீ நைட் சுத்தி பாத்துக்க ஒரு பக்கத்து போட ஏறியோ. நான் ஈபி ஆபீஸ்ல வேலை செய்றோம். நைட் விட்டு பகல் விட்டுறீங்க. வந்துட்டாரு. எப்படி ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. வராது ஒரு எங்க அப்பா நீதான் சொல்லணும். வந்துடான்னு சொன்னேன். அதுதான் எப்படி ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணு. என்ன பண்ண? சரி வா சொல்றேன். எதுமா ஏண்டா உங்க பையன் இந்த டியூட்டி முடிஞ்சிச்சா? ஒன்று வருஷம் ஏடா டியூட்டி கட்டி கிடக்குறீங்க? நான் மறுபடியும் ஆரம்பி நீங்க கூப்பிட்டு போறேன். ஏன் மாடா முன்னாடி அப்பா நீ ஏன்பா இங்க வந்தீங்க? அதுதான் ஏய் என்னடா? அப்பா நீ வந்து கால் பண்ணு. ஏய் உனக்கு திருமணம்டா? எனக்கு திரும்பணுமா? எனக்கு சொல்லுங்க. வெளிய பார்த்தேன். இது யார் வந்திருக்கா தெரியுமா? யாரு? என் அப்பா. உன் மாமனார். மாமா பாப்பா ஆமா கேவர்கள் மாமா பாப்பா ஆமா. ஓ அடி வாடா. நீ என்ன செய்றனா? என்ன செய்யணும்? முதல் முறை எங்க அப்பா வந்தாரு. நீ என்ன செய்ற? வரவேற்பு கொடுக்கணும். அவ்வளவுதானே? நீ கூட வரவேற்பு. வாய்ந்தால அவர் யாருமே சிறப்பா சேர்ந்து நீ கூட வரவேற்பு. எங்க அப்பா அப்படி சொக்கி போடும். அவ்வளவுதானே ஆகட்டுங்க. அடேங்கப்பா என்று வருங்கால மாமனார் முதல் முறையாக வீட்டு தேடி வந்திருக்கீங்க. அந்த மாமனார் நல்ல விதமா கவனித்தானே மனமாறி திருமணம் செய்து வச்சு அரண்மனைக்கு அழைச்சிட்டு போவாரு. என் மாமனார் அறியாத ஒரு வயசானவர். வயசு முடியுது. சரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். மாமா வாங்க மாமா வாங்க. வாங்க மாமா வாங்க.
பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஸ்வீட் சாப்பிடுறீங்களா, ஜாங்க் சாப்பிடுறீங்களா, பாஸ் சாப்பிடுறீங்களா, அனஸ் சாப்பிடுறீங்களா, சீரா சாப்பிடுறீங்களா, பைனாப்பிள் சாப்பிடுறீங்களா, திராட்சை சாப்பிடுறீங்களா, மலவாய் சாப்பிடுறீங்களா, செவ்வாய் சாப்பிடுறீங்களா, சாப்பிட்டேன். ஏய், சனினே, உனக்கு அறிவின்றதே கிடையாதா? பால் சாப்பிட்றவ சப்போட்டான்னு சொன்னேன். நீ சொன்னதே இத பாருங்க, உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காத தெரியல. உங்களுக்காக பால் குடிங்க. பால் குடிங்க. என்னடா இது டேய்? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு மாமனார் வந்துக்கிறானாக்கா ஒரு டம்ளர்ல பால் எடுத்து வந்து அதான். மாமா சாப்பிட்டு மாமா அப்படின்னு சொன்னா அது நியாயம். மாமா கொஞ்சம் அவளே மேலாண்டு ஏய். அவளே மேலாண்டு அடிங்க. நான் என்ன சொன்னேன்? டேய் பாய் கை விடாத. யாராவது எங்க வந்திருக்காரு? பால் சாப்பிடுறியா, பழம் சாப்பிடுறியா, அது சாப்பிடுறியா, இது சாப்பிடுறேன்னு கேட்க சொன்னேன். மனோ முதல்ல வணக்கம் கேட்டுங்க. அவர் எது கொடுத்தாலும் சாப்பிடாரு. பொறுமையா போய் அடக்கு அடக்குமா மாமா என்ன வாய்த்து மாமான்னு சொல்றீ. சரி, அடக்கு உனக்கு தெரியுமே. வாங்க எனக்கு சொல்லிடுறேன். அதாவது நீ எப்படி மாமனார் வணங்குது அது போல இருக்கலாம் பார்த்து கத்துக்கணும். பாட்டு கத்துக்குமா அதானா? அது போல வணங்க மதிப்பு மரியாதையா வணங்கு. உன்னை வணங்க உடனே உன்னை மருமகளை உன்னை ஏத்துக்கணும். நான் பொண்ணா போறதுனால நான் அடக்க உடக்கமாவே இருந்தது கிடையாது. நான் ரொம்ப ஓப்பனா இருந்து வாழ்ந்து சொன்னான். எனக்கு பெத்தவளோன்னு சொல்லி வளகல. உங்க அம்மா ஓப்பன் தானா? என்ன வளர்த்தோம் அந்த மாதிரி வளர்க்கல. நாங்க பரம்பரையா ஓப்பனாவே பேசுறது, ஓப்பனாவே நடந்துருக்கு. சரி, எல்லாம் அந்த கைவனுக்கு இந்த அடக்க உடக்க போகுது எல்லாம். மாமா தண்டால் அடிக்கிறாங்க. ஏண்டி, என் அப்பா எழுது, எழுது. அதான் ஓடி இருக்கிறேன். பாருங்க, என் அப்பா வந்திருக்காரு, முகமது வந்திருக்காரு. அதாவது என்ன என்ன செய்யணும்? செய்யணும்? என் அப்பாவுக்காக அரிசியான உணவு, சிக்கனு, மட்டன், மீன், முட்டை. இதெல்லாம் நான் சாப்பிடுவேன். அதெல்லாம் சாப்பிட முதுமுறை எங்க அப்பா வந்திருக்காரு. ஏய் காரசாரமா, ஏய் அசைவெல்லாம் நல்லா செய்வாடா, பிரமாதமா செய்வாடா. அவங்க நல்லா செய்வாங்க. அதெல்லாம் சாப்பிட காரஞ்சாரமா நல்லா சமைச்சு போட்டு செய்வோமா? ஆனா அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். என் மாமனாருக்கு என்ன பிடிக்கும்? வேஸ்ட் பண்ண போறேன். கறி கடைக்கு போயிட்டேன். கறி கடைக்கு போயிட்டு என்ன கறி கிடைக்கியா? சிக்கன் கடைக்கு சிக்கன் கிடைக்கியா? ஒரே ஒரு கோழி காலை தந்து கோய்காலா பொண்ணு வரலாம் வறுத்துட்டு ஐயா கேட்டு சத்து ஒரே ஒரு கோயில் கால் தான் சாப்பிடுவாரு அவரா? சந்தோஷமா இருக்குது. சரி, திருமணம் சொன்னீங்களே, எனக்கும் என் மனைவி தானேப்பா. டேய் வாயை மூடுடா. வேற யாருக்கு? மனோகோட திருமணம் இல்ல. வேற யாருக்கு? மரகதபுரி நாட்டு இளவரசி மரகத மாலாவுக்கு கொடுக்குறாங்க. அம்மா யாருக்கு இருக்கு திருமணம்? யாருக்கு? என்ன கேட்கணுமா? ஏன்னா அவ கைத்தறி தாலி கட்ட போறேன் நானு, அவளோட சேர்ந்து வாழ போறேன் நானு. அப்படிங்கும்போது என் விருப்பம் எப்படி சம்மந்தம் பேசுறான்? ஏய், நான் எங்க போனா இருப்பா? என் விருப்பம் டேய் என் மகன் இப்படி எதிர்த்து பேசுவா நான் கொஞ்சம் அப்பா இப்ப சொல்றேன்பா, எனக்கு மனவ சொல்லுங்க, இதே எடுத்து திரும்ப செய்துக்கிறேன். ஆனா நீ சொன்ன பத்தியா மரகத விராட்சி இளவரசி மரகத மாலாவுக்கு எனக்கும் அந்த பெண்ணுக்கு எனக்கு திருமணம் நடக்காது. வந்தவை பார்த்துட்டு போங்கப்பா. வந்த வழி பாத்துட்டு போட்டுட்டு வந்தோம். ஒன்னை ஜாத்திரை வைக்கிறேன். டேய் அழைச்சிட்டு போறானோ. அப்பா இவ்வளவு நேரம் தந்தை என்று ஒரு மரியாதை கொடுக்குறேன், அந்த மரியாதை காப்பாத்து போங்க. தந்தை என்ற மரியாதை கொடுக்குறானா? நான் மரியாதை நான் காப்பாத்திக்கணுமா? டேய் டேய் எங்க முகத்துல புரியுது தப்புடா. இனி நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இறைவா